அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய சிவி லிஸ்ட்டு தொடர்பான முக்கியமான ஒரு அறிவிப்பு. 2013-17 ஆசிரியர்களுக்கு சிவியில் வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை. முக்கிய தகவல் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் என்னங்கிற டீட்டெயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஜிடியினுடைய சிவி லிஸ்ட்டு தற்போது தயாராகி கொண்டு இருக்கிறது. இதில் நீண்ட வருடங்களுக்கு முன்பு 2017 டெட் தேர்ச்சி பெற்றுவிட்டு வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் இருக்கீங்க. 2017 அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் இருக்கீங்க. உங்களில் நிறைய ஆசிரியர்கள் வந்து தற்போது பணியிலே சேர்ந்துட்டாங்க. பட் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்னால் நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆக்சுவலாக போராட்டம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு சில முக்கிய சலுகைகளை அரசு வந்து அளித்தது. அப்போ அவங்க டைரக்ட் போஸ்டிங் போடணும் சீனியாரிட்டி அடிப்படைன்னு அப்போயே கேட்டாங்க. பட் அதெல்லாம் பண்ண முடியாது, எக்ஸாம் வச்சு தான் போடுவோம், வேணால் உங்களுக்கு வந்து இந்த சலுகை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சலுகை தான் இது. அதுதான் அந்த மதிப்பெண்கள், கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறது. 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 5 வெயிட்டேஜ் கூடுதல் மதிப்பெண்களும், 2012 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 5.5 மதிப்பெண்களும், அதே போல் 2017 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 3 மதிப்பெண்ணும், 2022 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 0.5 மதிப்பெண்ணும் வழங்கி தமிழக அரசு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தது. சரிங்களா? அதன் அடிப்படையில் இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நான் எல்லா எக்ஸாம்லேயுமே பாஸ் ஆகிருக்கேன், 13, 17, 22 அப்படின்னும் போது எனக்கு எத்தனை மார்க், ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எந்த வருடத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அதுக்கான மதிப்பெண் கிடைக்கும். 13னா 13க்கான மார்க் மட்டும் தான் கிடைக்கும். 17னா 17க்கான மார்க் மட்டும் தான் கிடைக்கும். 22 வச்சு கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க் மட்டும் தான் கிடைக்கும். 3லேயுமே பாஸ் ஆகிருந்தாங்கனாலும் எதை வச்சு கிளைம் பண்ணுறீங்களோ அதுக்கான மதிப்பெண் தான் கிடைக்கும். அதனால் எப்போவுமே 2013, 12 இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.